குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஆடியோவில் ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிபிஆர் இண்டிகேட்டர், அதாவது சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இப்போ பிரபலமாக இருக்குது. இது உண்மையாலுமே ஒரு ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பொக்கிஷமான ஸ்ட்ராட்டஜியா, இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ட்ரேடிங் டைமில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது சிபிஆர் ஸ்ட்ராட்டஜியை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ரேடர்ஸ் என்ன மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக இந்த ஆடியோவில் கேட்கலாம். அதாவது யூடியூப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் ஒரு வார்த்தை கேட்குது. என்னது? சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி 90% அக்யூரசி, சிபிஆர் பிரேக் அவுட் ஈக்குவல் டு கேரண்டீடு ப்ராஃபிட்டி. சிபிஆரை மட்டும் தெரிஞ்சால் போதும், இன்ட்ராடே டைமில் நம்ம ஈஸியாக மார்க்கெட்டை வெல்லலாம் இப்படின்ற மாதிரி கவர்ச்சிகரமான வசனங்கள் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். மார்க்கெட்டில் கேரண்டீடு அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே அன்சர்டனிட்டி தான். மார்க்கெட்டை பொறுத்தவரையும் கேரண்டீடு ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்று கிடையாது. ப்ராஃபிட் வந்தால் ஓகே, இல்லை லாஸ் வந்தால் ஓகே. அதே மாதிரி கேரண்டீட் லாஸு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன், கேரண்டீட் அப்படின்றது மார்க்கெட்டுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தம்ப்நெயிலில் பார்க்குறோம், டைட்டில் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களுக்கு என்ன தோணும்? ஏன் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கக்கூடாது? ஏன்னா இவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க, சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி 90% அக்யூரசி இருக்குது, அது ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஏன் நம்ம அந்த சிபிஆரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இப்படி தாங்க பாதி பேர் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்களோட மிகப்பெரிய வேல்யூபிள் மணியை இழந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் புதுசாக வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா லாஸ் பண்ணேன். அந்த கதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு சக்தி உள்ளே இழுத்துக்கிட்டு வந்துடுது. இழுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 லட்சம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது, இது எல்லாமே ஏமாத்து வேலை, இது நம்மளால் முடியாது. ஏமாத்து வேலைன்னா நம்ம அவங்கள நம்பி மோசம் போல். மார்க்கெட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியல. ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் டெப்த்தான நாலேஜே இல்லை. ஒன்லி ஒரு இண்டிகேட்டரை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ட்ரேட் பண்ணால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஹோப்பு எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலைன்னு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இங்கே நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்ல, சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஏன் ப்ராஃபிட் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்ற நியாயமான கேள்வி நம்ம கேட்கலாம்ல. அப்போ இந்த சிபிஆர் ஸ்ட்ராட்டஜியில் உண்மையான முகத்தை நம்ம இந்த 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். சிபிஆர்னால் என்ன? சிபிஆர்னால் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது முந்தைய நாள் ஹையும் லோயும் க்ளோஸோட அடிப்படையில் கணக்கிடப்படும் ஒரு ஜோனு அந்த சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்றது. எளிமையாக சொன்னால் மார்க்கெட்டு இன்றைக்கி எந்த பகுதியில் சப்போர்ட்டு இல்லை எந்த பகுதியில் ரெசிஸ்டண்ட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர், ஒரு கருவி தான் அது. ஓகேங்களா? அப்போது சிபிஆர்ன்றது ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே. அது ப்ராஃபிட்டபிள், கேரண்டீட் ப்ராஃபிட்டபிள் மிஷின் அப்படின்றது இங்கே நான் சொல்லவே இல்லை. அப்போது இது எல்லா இண்டிகேட்டர் மாதிரியும் இதுவும் ஒரு இண்டிகேட்டர் தான். அப்போ இந்த சிபிஆர் எப்படி வேலை செய்யுது? உதாரணத்துக்கு நேற்று நிஃப்டி 50 24,050 இருந்தது. அதுதான் நேற்றோட க்ளோஸாக இருந்தது. ஹை 24,120 வரையும் போனான். லோ 24,920 வரையும் வந்தான். கடைசியில் க்ளோஸ் 24,945 க்ளோஸ் ஆகிருக்கான். இப்போ இதிலேருந்து சிபிஆர் எப்படி கணக்கிடும்னா, இன்றைக்கி மார்க்கெட் சிபிஆருக்கு மேலே போனால் புல்லிஷ் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதாவது அந்த 24,120க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை 23,920 என்னமோ லோ வந்ததில்ல, அதுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா பியரிஷ் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி தான். இது நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். நேற்றோட லோவையும் நேற்றோட ஹையையும் மார்க்கெட்டு உடச்சி அங்கேயே சஸ்டெயின் பண்ணியிருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். இது ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி மட்டும்தான். நடக்கக்கூடியது நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். ஒரு ப்ராபபிலிட்டினா என்னென்னா, ஒரு தாயக்கட்டியை உருட்டுறோம், அதில் தாயம் 1 விழலாம், 3 விழலாம். ஸோ ப்ராபபிலிட்டி தான். இது 1 தான் விழும், இல்லை 3 தான் விழுன்னு
அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சிபிஆர் சென்ட்ரல் பிவேட் ரேஞ்சை யூஸ் பண்ணுறவங்க அக்யூரசி 90% அக்யூரசி அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணும்போது பெரிய லெவல் லாஸஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு உண்மை புரியுதா? இது வந்து கேரண்டி கிடையாது அப்படின்றது. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு இண்டிகேட்டருமே கேரண்டீடு அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போ மக்கள் எப்படி இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க? அடுத்த கொஸ்டின் வருது இல்லை, இது தாங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம மக்கள் எதை சொன்னாலுமே ஒரு யூடியூப்பில் சொன்னால் உடனே நம்பிடுறது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் உடனே நம்பிடுறது, ஒரு இன்ஸ்டாகிராமில் சொன்னால் உடனே நம்பிடுறது. அதை பேக் டெஸ்ட்டு நம்ம பண்ணுறதே இல்லை. அந்த ஒரு காரணம்தான் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே போச்சு வாங்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா போதும் யூடியூப்பில். அடுத்த நாள் ட்ரேடர் என்ன செய்கிறாரு? சிபிஆருக்கு மேலே போனதும் ஒரு குவான்டிட்டிலாம் எடுக்கிறது இல்லை, 10-15 குவான்டிட்டி எடுக்கிறது, பை பண்ணுறது. அதுக்கு ஸ்டாப் லாஸும் போகிறதில்ல. அவர் தான் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிட்டாரு, சிபிஆரை நேத்தோட ஹையை உடச்சி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே போகும்னு சொல்லிட்டாரு, நம்ம அதிக குவான்டிட்டி எடுப்போம். நேற்று தான் சொல்லியிருப்பார். அடுத்த நாள் ட்ரேடிங் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு வாட்டி கூட பேக் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, பேக் டெஸ்ட்டு தான் பண்ணல, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுவோன்னா அதுவும் போட மாட்டாங்க. அப்போது டோட்டலாக ஒரு பிளைண்டாக யாரையோ நம்பி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த யூடியூப்பில் சொல்கிறவரையே ஒரு பிரபலமான ஆளாக கூட இருக்கலாம். அவர் ட்ரேடிங் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது நமக்கு. அவர் சொல்கிறாரு, இவ்வளோ வியூவர்ஸ் வருது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அப்போ அவர் என்ன பொய்யா சொல்லுவார் அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். ஆனால் அதை எத்தனை பேர் பேக் டெஸ்ட் பண்ணுவோம்? பண்ணவே மாட்டோம். சரி, பேக் டெஸ்ட் தான் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாப் லாஸாவது போடுவோமா கேட்டால் அதுவும் போட மாட்டோம். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இல்லாமல் தான் நம்ம உள்ளே வரோம். அதாவது ஏம் அடிக்கிறோம். நம்மளோட ஏம் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்லை தூக்கி மாந்தோப்பில் அடிக்கிறோம், ஒரு மாங்காய் விழுந்தால் அது ஒரு ஏமு, அது ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம். நம்மளோட ஏம் எப்படி இருக்குன்னா, கல்லை தூக்கி அடிக்கிறது அந்த மாமரமே கீழே விழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அது நடக்குமா? அதுதான் மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்குது. நம்ம எல்லாம் மாமரமே கீழே விழணும்னு அடிக்கிறோம் கல்லை தூக்கி. லக்கு இருந்தால் ஒரு மாம்பழம் விழும், 2 மாம்பழம் விழும், அவ்வளோதான் விழுமே கண்டி மரமே விழுமா? ஆனால் இந்த சிபிஆரை நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணி அதிகப்படியான குவான்டிட்டியை எடுத்து ட்ரேட் பண்ணால் மரமே விழுற கதையாக நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அங்கே மரம் விழாது. நீ எத்தனை கல் வீசினாலும் கல் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். உன் டிமேட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாம் கரைஞ்சி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஸ்டாப் லாஸ் இல்லை, மார்க்கெட் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியாது. நியூஸஸ் ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கா நம்ம பார்ப்போமா கேட்டால் பார்க்க மாட்டோம். ட்ரெண்ட் ஏதாவது பார்ப்போமா கேட்டால் பார்க்க மாட்டோம். நம்ம எதை ஒரே ஒரு நம்பிக்கையாக ட்ரேட் பண்ணுறோம்? யூடியூப்பில் சொன்னாங்கப்பா சிபிஆர் வந்து நேற்றோட ஹையை உடைச்சாவோ இல்லை நேற்றோட லோவை உடைச்சாவோ மேலே போகும் இல்லை கீழே போகும். 90% அக்யூரசிங்க அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஐயோ இந்த மார்க்கெட்டே இப்படி தான் மோசம், ஒவ்வொருத்தரோட ரீட்டெயிலர் காசை இந்த மார்க்கெட் பிடுங்குறதே வேலை, ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பண்ணுறாங்க, இல்லை மார்க்கெட் வந்து ஒரு மேனிப்புலேஷன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு மார்க்கெட் கண்டிஷனை பற்றி தெரியுதான்னு கேட்டால் தெரியாது. அப்போது ஒரு ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல மினிமமாவது பிடிச்சிட்டு வெளியே வரணும். அந்த மினிமம் ப்ராஃபிட்டை பெரிய லாஸாக மாற்றக்கூடிய இடம்தான் நம்ம மாற்றிக்கிறோம். அப்புறம் பின்னாடி என்ன சொல்லுவாங்க? சிபிஆர் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஆர் இங்கே எப்படி வேலை செய்யும்? சிபிஆர் ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் டூலு தான். அது நம்ம தான் வேலை செஞ்சுக்கணும், நம்ம தான் பார்க்கணும். இந்த இடத்துல சிபிஆர் வேலை செய்யலைன்னுலாம் சொல்லவே கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு உனக்கு தெரியல, மார்க்கெட் கண்டிஷன் உனக்கு புரியல, மார்க்கெட் டெப்த்து என்னன்னு உனக்கு இன்னமும் தெரியல அப்படின்றது தான் அர்த்தம். டூல்ஸ் மேலெலாம் நம்ம பறி சொல்லக்கூடாது, சிபிஆர் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம எல்லாம் சிபிஆர் மேலே தான் குறை சொல்லுவோம். கரெக்ட் தானே நான் பேசுகிறது? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ட்ரேடர்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. காலையில் 9:30 மணிக்கு வராரு. ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே பிரேக் அவுட் அது கொடுக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? நார்மலாக 1 லாட் எடுக்கிற மனுஷன் அன்றைக்கி போய் 10-15 லாட் எடுத்துடுறாரு. ஏன்னா யூடியூப்பில் வந்து ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருக்காரு சிபிஆர் வந்து இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ சிபிஆர் பிரேக் அவுட் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, இந்த
குரூப் காலு இந்த ட்ரேடிங் காலெல்லாம் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை இழந்துருவீங்க. முதல்ல அவருக்கு நினச்ச மாதிரி ப்ராஃபிட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2000 வந்திருக்கும். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆஹா, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு இந்த சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைப்பார். அடுத்த 15 நிமிஷத்தில் ஃபாரினர்ஸ் உள்ளே வருவாங்க. மார்க்கெட் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். 2000 ப்ராஃபிட்டில் இருந்த மனுஷனுக்கு 8000 லாஸ் வந்துடும். ஏன்னா அவர்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை. அவர் என்ன பிளைண்டாக நம்பிக்கிட்டு இருக்காரு, சிபிஆர் வந்து ஹையை பிரேக் பண்ணால் மேலே தான் போகும், அது கீழே அது வரவே வராது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பிளானே இல்லாமல் ட்ரேட் பண்ணால் எப்படிங்க லாஸ் ப்ராஃபிட் வராமல் எப்படி ப்ராஃபிட் வரும்? லாஸ் மட்டும்தான் வரும். அப்போ சிபிஆர் மேலே நம்ம கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ சிபிஆர் இங்கே தவறு பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம தான் பிளைண்டாக குருட்டுத்தனமாக என்னன்னே தெரியாமல் நம்ம இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரேடிங்கில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு காருக்கு சைட் மிரர் மாதிரி தான். ரியல் வண்டி அப்படின்றது நம்ம கீரை போட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்து ரைஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணுறது. நமக்கு இருக்கிறது அந்த மெயின் கண்ணாடி தான் மெயின். நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னல் அப்படின்றது அந்த மெயின் கண்ணாடி மாதிரி ஆக்சிலேட்ரு, கண்ணாடி, பிரேக்கு, இண்டிகேட்ரு, கிளச்சு இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ட்ரேடிங். ஆனால் நம்ம சைடு மிரரை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது இந்த சிபிஆர் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சிபிஆரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க தான் அவ்வளோ கிளியராக சொல்லிட்டாங்களே, நேற்றோட ஹையை உடைச்சா மார்க்கெட் மேலே போகும், நேற்றோட லோவை உடைச்சா மார்க்கெட் கீழே போகும். இதை புதுசாக வரவங்களுக்கு புரியாதா? இந்த ஒரு ஈஸியாக புரியக்கூடிய தன்மை தான் புதுசாக வரக்கூடிய பையர்ஸை இழுக்குது. மார்க்கெட்டில் சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ட் எங்கே அப்படின்றது இந்த சிபிஆர் காட்டும். ட்ரெண்ட் டைரெக்ஷன் ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் பயாஸ் எப்படி இருக்குது அப்படின்றது புரியும். இன்ட்ரா ட்ரேடருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் தான் அப்படின்னு சொன்னாலும் கேரண்டீடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ட்ரி லெவலில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியா ஜோனை காட்டும். இந்த 4 தான் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது? அதிகப்படியான ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிபிஆர் பிரேக் அவுட் ஆன மாதிரி காட்டிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த சிபிஆரில் அதிகம். ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் அதிகம். ஒரு நியூஸ் இம்பேக்ட் வருது மார்க்கெட்டில், ஒரு பெரிய நியூஸ் வந்தால் இந்த சிபிஆர் லெவல் எல்லாமே ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ இது ஜஸ்ட் இண்டிகேட்டர் தான். ஒரு பெரிய நியூஸ் வருது, கச்சா எண்ணெய் விலை வந்து திடீர்னு ஸ்பைக் ஆகுதுன்னும் போது இல்லை சிபிஆர் இண்டிகேட்டர் ஸ்ட்ராங்கு, சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து கச்சா எண்ணெயெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னா இது ஜஸ்ட் டூல் தாங்க. இந்த டூலை நம்பி வேர்ல்டோட மிகப்பெரிய நியூஸ் கச்சா எண்ணெய் விலை வந்து உயருது அப்படின்னும் போது உலக நாடுகளே பதற்றமாகும். சிபிஆர் என்ன ஆகும்? சிபிஆருக்கு தெரியுமா அதுக்கு என்ன மனசாக இருக்குது? ஆஹா, கச்சா எண்ணெய் விலை இவ்வளோ ஏறி போச்சு, நம்ம வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இருக்கும். அனாவசியமாக எந்த டூலுமே எந்த இண்டிகேட்டருமே நியூஸ் வரும்போது அது வேஸ்ட்டு. அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது, நியூஸஸ் வரும்போது மிகப்பெரிய ஆர்பிஐ நியூஸ் வருது, யூஎஸ் ஈரான் பிரச்சனை வருது, க்ரூட் ஆயில் ஏறுது, இந்த மாதிரி ஏதாவது நியூஸஸ் வந்தால் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் ஆகாது. ஓகேங்களா? இனிமேலாவது அதை நல்லா புரிஞ்சுங்க. ரேஞ்ச் மார்க் அவுட் ப்ராப்ளம், அதாவது ஒரு சைட் வேலியோ இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டாவோ மார்க்கெட் இருந்தால் ஃபால்ஸ் சிக்னலை இந்த சிபிஆர் மட்டும் இல்லை எல்லா இண்டிகேட்டரும் அதிகப்படியாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ எங்கே என்ட்ரி எடுக்கணுன்னே தெரியாது, எங்கே எக்ஸிட் பண்ணணும்னு தெரியாது. அப்போது அந்த அக்யூரசி ஓவர் ஹீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ இந்த அக்யூரசின்றது அங்கே ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போயிடும். ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபால்ஸ் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த இண்டிகேட்டரை நம்பி நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ஓகேங்களா? அது இங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் சிபிஆர் வந்து டெஃபினட்டாக யூஸே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய குறைபாடு. நம்ம கடைசியில் எதில் வருது? நம்மளோட சைக்காலஜியில் தான் வருது. சிபிஆர் உங்ககிட்ட இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா அந்த சிபிஆரால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறது சிபிஆர் அப்படின்ற இண்டிகேட்டர்லாம் கிடையாது, இஎம்ஐ கிடையாது.
920 ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. லாஸ் பண்ணுறது இதை கண்மூடித்தனமாக நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸையே ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம லாஸுக்கான காரணம். ஸ்ட்ராட்டஜியை நம்ம கடவுள் மாதிரியெல்லாம் இங்கே நம்பக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் கடவுள் மாதிரி கடவுள் இருக்கார் அப்படின்னு 100% பிலீவ் பண்ணால் மார்க்கெட்டில் நியூஸஸ் இருந்தால் அது கடவுளெல்லாம் தூக்கி வெளியே விசிறி போட்டு போய்கிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு? ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு கடவுள். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மணி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுன்னா கடவுள் உங்களை விட்டு போயிடுவார். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் சிபிஆர் டூலை எப்படி பயன்படுத்துவார், ஒரு பிகினர் எப்படி பயன்படுத்துவார் அப்படின்ற வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ், ப்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்னாவே அவங்கக்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்எல் இதெல்லாம் வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு லாஸ் வந்தால் வெளியே போயிடுவாங்க, மறுபடியும் எமோஷன் ஆகி ட்ரேடெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பிகினர் அப்படி பண்ணுவோமா? இந்த சிபிஆர் தான் ஒரு மேஜிக் ஃபார்முலா, இதை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் கூட எடுக்க மாட்டோம், மோர் தென் லாட்ஸ் எடுப்போம் ஒரே ட்ரேடில். அப்படி எடுத்தால் எங்கெங்கே உருப்புறது? ஸோ இதெல்லாம் ஒரு நண்பர் கேட்டார், நான் அந்த சிபிஆரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேங்க அப்படின்னு. அது எனக்கு பல தடவை ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, ஆனால் அது மூலியமாக நான் பல லட்சங்களையும் இழந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் போட்டிருந்தார். ஸோ அதனால் சிபிஆர் அப்படின்றது ஒரு கேரண்டீடு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் கிடையாது அப்படின்றத இன்னும் அவர் மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க. அதாவது டூவில் வந்து ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டரை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? காருக்கு எப்படி சைட் மிரர் வேணும், எப்படி வண்டிங்களுக்கு ஹார்ன் வேணும், அவ்வளோதான் அந்த இண்டிகேட்டர்ஸோட வேலை. நம்ம ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் டைரெக்ஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, பையிங்கில் நல்லா இருக்கா இல்லை செல்லிங்கில் நல்லா இருக்கா இல்லை மார்க்கெட் சைடு வேலை போதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வேணும்னா இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம் வேகண்டி. அதை பேஸ் பண்ணி 100% வந்து ட்ரேட் பண்ணுறதுன்றது என்ன நான் சொல்கிறது, நம்ம காரை எடுத்துகிட்டு போய் நம்மளே மரத்தில் மோதிக்கிற மாதிரி தான். ஸோ இனிமேலாவது இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கான அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை கொடுத்துட்டு இண்டிகேட்டர்ஸ் தரக்கூடிய சிக்னலை ஒரு 30% நம்பலாம். அதாவது மார்க்கெட் நார்மலாக இருக்கிற போது எந்த நியூஸஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மார்க்கெட்டை நம்பலாம், இந்த சிக்னல்ஸை நம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சிங்க, சிபிஆர் உங்களுக்கு டைரெக்ஷன் தரலாம், ப்ராஃபிட் கேரண்டியாக தர கண்டிப்பாக அதால் முடியாது. சிபிஆர் ஒரு மேப்பு தான், அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி உங்களை பணக்காரனெல்லாம் ஆக்கவே ஆக்காது. டிசிப்ளின் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் உங்களை அந்த பணக்காரனை ஆக்கக்கூடிய அந்த ப்ரோக்ரஸை கொடுக்கும். ட்ரேடிங்கில் ஹோலி கிரைல் தேடாதீங்க, கேபிட்டலை காப்பாற்ற கற்றுக்குங்க. அதுதான் ஒரு உண்மையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த ஆடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.